يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي يا رسول الله وعفوني عن سيئاتي يا حبيب الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله يا رسول الله محمد رسول الله يا حبيب الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وآل كل منهم وصحبهم أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்மை எல்லாம் முதலிடத்தில் நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் பயன்படுத்த எல்லாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபரலாக அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திரிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் குதுபுகள் முத்தாபர்கள் குறிப்பாக இங்கே குழுந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நீங்காமல் நடவட்டுமாக ஆமீன். பிறப்பு குறித்தவர்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தனது திருமறையிலே வைதா ஹகம்தும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளித்தால் அன் தஹ்குமு பில் அத்ல், நீதமான முறையில் தீர்ப்பளியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று சொல்வார்கள். அறியாமை காலத்தில் அரபியர்களிடத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கென்று ஒரு முறையான அமைப்பு என்பது கிடையாது. அரபுகள் பல குலங்களாக கோத்திரங்களாக பிரிந்து கிடந்தார்கள். பிரிந்து கிடந்த அரபுகள் அந்தந்த கோத்திரங்கள் குலங்களுக்கு தோதுவாக சில தீர்ப்புகளை சில முடிவுகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த குல தலைவர்கள் அனைவரும் தீர்ப்பு வழங்கினார்கள். இது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அறியாமை காலத்துடைய அரபுலகத்தின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. இஸ்லாம் வந்த பிறகு நீதித்துறை சார்ந்த தீர்ப்புகளையும் அதே போன்று தீர்ப்பு வழங்கும் போது கவனிக்க வேண்டிய நெறிமுறைகளையும் இஸ்லாம் வந்த பிறகு இஸ்லாம் தான் அறிமுகப்படுத்தியது. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அவர்களுடைய ஹயாத் உள்ளவரை, அவர்கள் உள்ளவரை எல்லா விஷயங்களிலும் நபி அவர்களே நீதிபதியாக இருந்து தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு சூழல் நபி அவர்கள் காலத்தில் இருந்தது. சில நேரங்களில் தேவையை அனுசரித்து சில நேரங்களில் சஹாபாக்களையும் நீதிபதிகளாக நபி அவர்கள் அமர்த்தி இருக்கிறார்கள். அன்பு குறித்தவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் சமநீதியோடு இருக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் பறைசாற்றுகின்றது. ஒரு இனத்துக்கு ஒரு சாராருக்கு மட்டும் இணங்கி விடாமல்
சம நீதியை நிலைநாட்டும் நீதிமன்றங்கள் தான் இஸ்லாமிய நீதிமன்றங்கள். அன்பு குறித்தவர்களே, குறிப்பாக சொல்ல போனால் நீதிபதியாக இருக்கக்கூடியவர்களை இஸ்லாம் 3 வகையாக பிரிக்கிறது. 3 விதமான நீதிபதிகள் இருக்கிறார்கள். அந்த 3ல் 2 நீதிபதிகள் அவர்களுடைய தங்குமிடம் நரகம் என்று எச்சரிக்கின்றது இஸ்லாம். ஒரே ஒரு நீதிபதியைத்தான் சொர்க்கவாதி என்று இஸ்லாம் சொல்கின்றது. அந்த 2 நீதிபதிகள் யார் என்று சொன்னால், உண்மையை தெரிந்தும் அந்த உண்மைக்கு எதிராக தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி அவருக்கு தெரிகிறது நாம் சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு உண்மையானதல்ல, உண்மைக்கு எதிரான பொய்யைத்தான் தீர்ப்பாக நாம் தரப்போகிறோம் என்று அறிந்து கொண்டே ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் என்று சொன்னால் அவர் நரகவாதி என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அதே போன்று தனக்கு அறியாத விஷயங்களை ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார். அது எப்படி போய் முடிகிறது? மக்களின் உணர்வுகளை, மக்களின் உரிமைகளை அது பாழாக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்து விடுகிறது என்று சொன்னால் இந்த நீதிபதியும் நரகவாதி என்று இஸ்லாம் சொல்கின்றது. நேர்மையாக, உண்மையாக, எது சத்தியமோ எது நீதமோ யாருடைய முகத்தையும் பார்க்காமல் தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த நீதிபதி தான் சுவனவாதி என்று இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அன்பு குறித்தவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதியாக, நீதி அரசராக இருக்கக்கூடியவர்கள் 2 தரப்பையும் விசாரிக்க வேண்டும். 2 தரப்பையும் கவனித்து 2 தரப்புடைய அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்த பிறகுதான் தீர்ப்பளிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யமன் தேசத்திற்கு நீதி அரசராக போறாங்க. யார் அனுப்புறது? நபிகள் நாயகம் அனுப்புறாங்க. நபி அவர்கள் அனுப்புகின்ற பொழுது அலியை பார்த்து சொன்ன செய்தி, இதா தகாலா இலைக ரஜலானி ஃபலா தக்தி லில் அவ்வலி ஹத்தா தஸ்மா கலாமல் ஆகர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பும்போது சொல்றாங்க, அலியே 2 பேரும் பிரச்சனையில வந்தாங்கன்னா வாதி ஒருத்தர் இருப்பான், பிரதிவாதி ஒருத்தர் இருப்பான். ஒருத்தருடைய பேச்சை மட்டும் கேட்டு தீர்ப்பளிச்சிடாதீங்க. வாதி பிரதிவாதி 2 பேருடைய அந்த விவாதத்தை நீங்கள் முழுமையாக அலசி ஆராய்ந்த பிறகு நீங்கள் அதற்கு பிறகுதான் உங்களுக்கு எது உண்மை என்று புலப்படும். எனவே நீங்க என்ன செய்யாதீங்க, ஒருவருடைய கருத்தை மட்டும் வைத்து முடிவெடுக்க வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லி அனுப்புவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் கூடுதலான ஒரு விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்வார்கள், நீங்க தீர்ப்பளிக்கும் பொழுது நீங்க ஒரு நீதி அரசராக இருக்கிறீர்கள், உங்களிடத்திலே ஒரு தீர்வுக்காக வேண்டி ஒருவர் வருகிறார். எப்படி வருகிறார்? தன்னுடைய ஒற்றை கண் 2ல ஒரு கண்ணு வெளியே வந்து தொங்குது, ரத்தம் எல்லாம் சொட்டிட்டு இருக்குது, ரத்தம் வடிய ஒருவர் பதறி கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்றாரு? எதிரியை சுட்டி காமித்து இவர் என்னை இப்படி ஆக்கிட்டாரு, அவருக்கு நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்தா அந்த எதிரி வராத வரைக்கும் நீங்க தீர்ப்பளிக்காதீங்க. ஏன்னா இவர் பரிதாப நிலை, ஒற்றை கண் அப்படியே வெளியே தொங்குது, ரத்தம் சுட்டு வடியுது. இதை பார்த்து நீங்க இறக்கப்பட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எதிரியுடைய விஷயத்தையும் கேட்காமல் தீர்ப்பளித்து விடாதீர்கள். இப்படியும் இருக்கலாம், இவர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த எதிரியுடைய 2 கண்ணையும் பறித்திருக்கலாம். ஒரு கால் நீங்கள் தாமதித்தால் அந்த எதிரி 2 கண்ணும் இல்லாதவராக உங்களிடத்திலே வந்து நிற்கலாம். எனவே 2 பேர்த்தையும் வச்சுத்தான் 2 தரப்பையும் விசாரித்து தான் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தீர்ப்பு தான் சம நீதியாக, எல்லோருக்கும் சமரசமாக அந்த தீர்ப்பு இருக்கும் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. அன்பு குறித்தோர்களே, மக்களின் உணர்வுகளையும், குறிப்பாக சொல்ல போனால் இஸ்லாமிய மக்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் பாழாக்கக்கூடிய தீர்ப்புகளைத்தான் இன்றைய நீதிமன்றங்கள் வழங்குகிறது என்பது நாம் எல்லாம் அறிவோம். இன்றைய நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு அனைத்துமே குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துடைய உரிமைகளையும் உணர்வுகளையும் பாழாக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீதிமன்றங்களின் மூலமாக அரங்கேற்றப்படுகிறது. இன்றைய நாள் மிக முக்கியமான நாள், கரெக்டா ஜும்மாவுடைய நாள், டிசம்பர் 6. பாபர் மஸ்ஜித்
இஸ்லாமியர்களுடைய புனித ஆலயம் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட நாள். அன்புக்குறித்தவர்களே, இந்துத்துவ தீவிரவாதிகளால் பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய பாபருடைய பள்ளிவாசல் 1528 பாபரின் படை தளபதி மீர்பாக்கு என்று சொல்லக்கூடியவரால் கட்டப்பட்டதுதான் பாபர் மஸ்ஜித், பாபர் பள்ளிவாசல். கிட்டத்தட்ட 350 வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டணத்திலிருந்து 350 வருடங்கள் பிரச்சனை இல்லாமல் போனது. இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு 1947 டிசம்பர் 22 இஷா தொழுகை வரைக்கும் அங்கு நடந்திருக்குது. எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் அருமையான முறையிலே அங்கு தொழுகை நடந்து கொண்டிருந்த பள்ளிவாசல் தான். ஆனால் இந்துத்துவ சக்திகளால், குறிப்பாக இஸ்லாமிய அடையாளங்கள் தகர்க்கப்பட வேண்டும் என்ற அவங்களுடைய அஜெண்டாவை மையமாக வைத்து நீதிமன்றங்களுடைய துணை கொண்டு அவர்கள் செயல்படுத்திய இந்த வழக்கு 70 ஆண்டு காலங்கள் இந்த வழக்கு நிலுவையில் இருந்து இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு 70 ஆண்டுகள் நடந்த வழக்கு 2019 நவம்பரில் தீர்ப்பு சொல்லப்பட்டது. அந்த தீர்ப்புடைய ஒவ்வொரு வரிகளும் முழுக்க முழுக்க அது இஸ்லாமியர்களுக்கு சாதகமானது என்பதுதான் தீர்ப்பினுடைய ஒவ்வொரு வரிகளும் அமைந்திருந்தது. ஆனால் இறுதி அதனுடைய நிலை அப்படியே மாற்றிட்டாங்க. அந்த தீர்ப்புல சில வரிகளை பார்க்கலாம். பாபர் மஸ்ஜித் என்பது பள்ளிவாசல் தான், சந்தேகம் இல்லை. தீர்ப்புடைய அந்த வரிகள்ல இதெல்லாம் இடம்பெற்றிருக்குது. பாபர் பள்ளிவாசலுக்கு கீழே வேறு ஒரு கட்டிடத்தின் இடிபாடுகள் இருந்தாலும் அது கோயில் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அதே போன்று முஸ்லிம்கள் தொழுகை நடத்தி வந்த அந்த இடத்தை கோயில் என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. 1992 பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது முழுக்க முழுக்க தவறு. இதெல்லாம் அந்த அறிக்கையில வரக்கூடிய விஷயம், தீர்ப்புல வரக்கூடிய விஷயம். இதெல்லாம் சொல்லிட்டு நெருக்கடியான சூழலில், அந்த ஒரு வார்த்தை நெருக்கடியான சூழல் என்ற அடிப்படையில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அமைய வேண்டிய தீர்ப்பு அது கோயில் கட்டுவதற்கு அனுமதி தரக்கூடிய தீர்ப்பாக மாறிவிடுகிறது. அன்புக்குறித்தவர்களே, இங்க அந்த தீர்ப்பிலே ஒரே ஒரு வரியை மட்டும் சேர்த்திருந்தார். உச்ச நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பிலே ஒரே ஒரு வரியை மட்டும் சேர்த்திருந்தால் இன்று அடுத்தடுத்த பள்ளிவாசல்கள் இந்துத்துவ கைவர்களால் குறிவைக்கப்படாமல் இருந்திருக்கும். ஒரே ஒரு வரிதான். இதற்கு பிறகு எந்த ஒருவரும் பள்ளிவாசலில் வழக்கை எடுத்து வரக்கூடாது என்பதையும் அவர்கள் சேர்த்து எழுதியிருந்தால் என்று பார்க்கிறோம். அடுத்தடுத்ததாக இஸ்லாமியர்களுடைய அடையாளமாக 2 வருஷம் 3 வருஷம் கட்டின பள்ளிவாசல் இல்ல, 500 வருடங்கள் பழமையான பள்ளிவாசலை கூட அவர்கள் என்ன செய்யறாங்க, தன் வசப்படுத்துவதற்காக நீதிமன்றங்களை தன் கைக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள். அன்புக்குறித்தவர்களே, இன்று பள்ளிவாசல்களின் விஷயத்தில் இந்துத்துவ சக்திகள் விளையாடி கொண்டு வருவதை, அதற்கு நீதிமன்றங்கள் ஒத்துக்கூடுவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அன்புக்குறித்தவர்களே, சமீபத்தில் 5 பேர் போலீசால் சுட்டுக்கொலை செய்யப்பட்டாங்க. இது ஒரு பெரிய கலவரம் உண்டானது. அந்த கலவரத்திலே 5 பேர்னா 5 இஸ்லாமியர்கள் போலீசுடைய துப்பாக்கியில் கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த கலவரம் எதனால் உருவானது? உத்தரப்பிரதேசம் சம்பால் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தின் மூலமாக உருவான கலவரம் இது. இப்படி நிறைய சொல்லலாம். 500 வருட பழமையான பள்ளிவாசல், ஷாஹி ஜும்மா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல், இஸ்லாமியர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய, இஸ்லாமியர்களை பறைசாட்டக்கூடிய இந்த பள்ளிவாசல்களை தகர்க்க வேண்டும் என்ற அவங்களுடைய அஜெண்டாவுக்கு கீழே நீதிமன்றங்களுடைய முழு ஒத்துழைப்போடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்னன்னா, அதை விட உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்தியாவின் சமூக நல்லிணக்கத்திற்கு மாபெரும் சாட்சி. இந்தியால இன்றும் சமூக நல்லிணக்கம் நிலவுகிறது என்பதற்கு மாபெரும் சாட்சியாக இருப்பது அஜ்மீர் தர்கா. அந்த அஜ்மீர் தர்காவையும் பரிசோதிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஜ்மீர் தர்காவை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஆண்டுதோறும் மத்திய அரசின் சார்பாகத்தான் அஜ்மீர் தர்காவுடைய தர்பாருடைய போர்வு வரும். இன்னைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. பிரதமர் தான் அனுப்பிச்சு வைப்பாரு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த அஜ்மீர் தர்காவை கூட அவர்கள் என்ன செய்யல, விட்டு வைக்கல. ஏன், என்ன காரணம்? அவர்களுடைய அத்தனை அஜெண்டாவுக்கும்
அவர்களுடைய அத்தனை இலக்கிற்கும் ஒரு உறுதுணையாக அவர்கள் அமைத்துக் கொள்வது நீதிபதிகளை, நீதிமன்றங்களை. அன்பு குறித்தவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீதம் என்பது சம நீதியாக இருந்தது. அப்படின்னா என்ன? இஸ்லாமியன் அல்லது இஸ்லாம் அல்லாதவன் என்று தனித்து பார்க்கவே முடியாது. இஸ்லாமிய நீதிமன்றங்களில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் அல்லாதவன் 2 பேரும் வந்து நிக்கிறாங்கன்னா, அப்பா இவன் நம்மாலுப்பா, இவனுக்கு தான் நம்ம சாதகமாக இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் பார்க்காது. எங்க நீதம் இருக்கிறதோ அதைத்தான் இஸ்லாம் பார்க்கும். அவர் எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் நீதமான முறையில் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு அம்சம் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய இரும்பு சட்டை, இரும்பு கவசம் என்பது காணாம போயிருச்சு. ரொம்ப நாளா தேடி பார்க்கறாங்க, கிடைக்கல. ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, ஒரு யூதன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய இரும்பு கவசத்தை வச்சிருக்கிறதா ஒரு செய்தி. நேரா போறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியா இருக்கக்கூடிய காணும். நேரா போறாங்க, யூதனை பார்த்து கேட்கிறாங்க, எப்பா நீ வச்சிருக்க இரும்பு கவசம் என்னோடது? அவன் மறுக்கிறான், இல்ல இது என்னோட, நான் தரமாட்டேன். கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் கோபப்படுறாங்க, எப்பா ஜனாதிபதி வந்து கேட்கிறாரு, அது அவருடையது, நீ தர மறுக்கிற, உன்னோடதுன்னு சொல்றேன்னு கோபப்பட்டு கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கூட இருந்த நண்பர்கள்ட்ட சொல்கிறார்கள், எல்லாம் அமைதியா இருங்க, நம்ம அப்படி பேசக்கூடாது, இது முறை இல்லை. இது முறைப்படி நம்ம என்ன செய்ய, நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம், அதற்கு பிறகு நீதிபதி சொல்லக்கூடிய முடிவுக்கு நம்ம கட்டுப்படணும்னு சொல்லி, அப்பொழுது நீதிபதியாக இருந்த சுரைஹ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த வழக்கு போகுது. இந்த வழக்கு தொடக்கக்கூடியவர் வாதி யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரம். வழக்கு விசாரிக்கக்கூடிய அந்த சமயத்தில் சாதாரண ஒரு குடிமகனாக தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. எதிரிலே அந்த யூதன் வருகிறான். 2 பேர்த்தையும் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல். இவங்க ஜனாதிபதி அப்படிங்கிற பார்வை நீதிபதிக்கெல்லாம் கிடையாது. 2 பேரும் வாதி பிரதிவாதி, அவ்வளவுதான். ஒரு வழக்கு இங்க வந்திருக்குது, அவர் எப்படிப்பட்ட நபராக கூட இருக்கலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீதம் தான் இங்க முக்கியம். இவர் ஜனாதிபதியா இருக்கிறாரு என்பதற்காக அவருக்கு சப்போர்ட்டா தீர்ப்பளிக்க முடியாது. இப்ப நீதிபதி என்ன செய்யறாரு, விசாரிக்கிறார். அடுத்தவங்க அவங்கள்ட்ட கேட்கிற, என்ன விஷயம், இந்த மாதிரி என்னுடைய இரும்பு கவசத்தை இவர் திருடிட்டாரு. யூதன் கேட்கறாங்க, அவங்களோடது ஏன் திருடனீங்க, உங்களோட திருடனீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அந்த யூதன் சொல்றா, இல்லை இது என்னுடையதுதான், அவர் பொய் சொல்றாரு. இப்ப வாதி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யணும், அதற்கு சாட்சி சொல்லணும். நீதிபதி கேட்கிறாரு, அலிட்ட கேட்கிறாங்க, அலி ஜனாதிபதி அவர்களே இதற்கு என்ன சாட்சி, இந்த இரும்பு கவசம் உங்களோடதுதான் அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி? அலிரலியல்லாஹு தன் மகனை கூட்டிட்டு வர்றாங்க. மகனை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கும் பொழுது நீதிபதி சொன்னாரு, தந்தைக்காக வேண்டி மகனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, தந்தைக்காக வேண்டி மகனுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து வருகிறார். ஜனாதிபதி எல்லாம் பார்க்கல, சாட்சி சரியில்லை, உடஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த யூதனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நேரம் அதிரதியான கையை பிடிச்சு அவன் வந்து பேசுறான், ஜனாதிபதி அவர்களே இது நானாக உண்டாக்கிய ஒரு நாடகம் தான், இது என்னுடைய சில மனதிற்குள் உண்டான சில கேள்விகளுக்கு பதிலை தேடி நான் உருவாக்கிய விஷயம். காரணம், இஸ்லாத்திலே சமநீதி என்பது பாவிக்கப்படும், அதை கடைபிடிப்பார்கள், நீதி உணர்வு என்பது இஸ்லாத்திலே கடைபிடிக்கப்படும் என்பதை நான் கேள்விப்பட்டேன். அதை நான் எப்படி உண்மைப்படுத்துவது என்பது நான் யோசிக்கின்ற பொழுது இது உங்களுடையதுதான், இதை நான் உருவாக்கினேன், இந்த விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். இஸ்லாம் என்பது சமநீதிக்கு பேர் போனது. நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் உங்களின் பக்கம் தீர்ப்பளிக்கல, அவர் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாரு சொல்லிட்டு அந்த யூதன் அந்த சட்டையை திருப்பி கொடுத்தது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் நுழைந்தார் என்பதுதான் வரலாறு. இது கலீஃபா காலத்தில் நடந்தது அப்படின்னு தள்ளி வைக்க முடியாது, இதெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு பிறகு எத்தனையோ இஸ்லாமிய மன்னர்கள் இந்த உலகை ஆண்டு இருக்கிறார்கள். அந்த இஸ்லாமியருடைய மன்னருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்குது. நம்ம பார்க்கிறோம், இந்தியா முஸ்லிம் மன்னர்களால் ஆளப்பட்ட பொழுது, குறிப்பாக சொல்ல போனால் மன்னர் ஜஹாங்கீருடைய காலம், அவங்க மனைவி நூர்ஜஹான் ரொம்ப திறமையான அம்மா, அறிவாளி, புத்தி கூர்மையான ஒரு பெண்மணி.
நிர்வாக பொறுப்பு அவர்களே எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு மிக ஒரு ஒழுக்கமான, நேர்மையான, வீரமான ஒரு பெண்மணி. அவங்க தன்னுடைய தோட்டத்தில் அம்பு எய்யக்கூடிய பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அம்பு எய்கின்ற பொழுது தவறுதலாக அவங்க தோட்டத்தை விட்டு வெளியே போகுது. அம்பு போய் ஒரு இந்து மதத்தை சார்ந்த சலவை தொழிலாளி மேல அது பெற்று அந்த அம்பு பெற்றதின் மூலமா ஒரு உயிர் போயிருச்சு. இங்க என்ன ஆயிடுச்சு? நூர்ஜஹான் அம்மா அரசி, மன்னருடைய மனைவி. இவங்க என்ன சொல்றாங்க? அந்த மனிதனுடைய இறப்புக்கு நான் எய்த அம்புதான் காரணம். உண்மையை ஒத்துக்கிறாங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கணும். ஒரு உயிருக்கு பகரமாக இன்னொரு உயிர், அதுதான் தீர்ப்பு. இங்க என்னன்னா மன்னனுடைய மனைவி எதையுமே பார்க்கல. எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, இதுதான் தீர்ப்பு. மன்னருடைய மனைவியாக இருந்தாலும் செய்தது தவறு. எனவே அவர்கள் அந்த உயிருக்கு பகரமாக இவருடைய உயிரை வாங்க வேண்டும் என்பது என்று அங்கு தீர்ப்பளிக்கப்படுகிறது. மன்னர் மார்க்க சட்டங்களை விசாரிக்கிறார். அரசி தப்பிப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று அலசி ஆராய்கின்ற பொழுது ஒரு குழு அவருக்கு கிடைக்கிறது. ஒரு சட்டம் என்னன்னா, கொலை செய்யப்பட்ட அந்த சலவை தொழிலாளியின் குடும்பத்தார்கள் அவர்களாக முன்வந்து நாங்க மன்னிச்சிட்டோம், யாரும் போய் வற்புறுத்தக்கூடாது, யாரும் போய் என்ன செய்யக்கூடாது, அவங்கள வற்புறுத்தாம அவர்களாக தாமாக மனமிறை முன் வந்து நாங்கள் மன்னித்து விட்டோம், இந்த மரணத்திற்கான ஈட்டு தொகையை நீங்கள் கொடுங்கள் என்று கேட்டால் அரசை விடுவித்து விடலாம். இந்த சட்டத்தை அரசர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சு சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் சொல்றாரு, யாருமே என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த குடும்பத்தை நீங்க வற்புறுத்தக்கூடாது, யாருமே என் பேரை சொல்லி அந்த குடும்பத்தில் போய் பேசக்கூடாது, என்ன நடக்கும் நல்லா எழுதிருக்க அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அந்த ஊர் மக்கள், அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் இறக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிட்டு போய், இந்த மாதிரி இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்குமா, நீ மன்னிச்சா, நீ சுயமாக யாருடைய வற்புறுத்தல் இல்லாம நீயா மன்னிச்சு அந்த மரணத்திற்கு ஈட்டு தொகை நீ பெற்றுக்கொண்டால் ஒரு அரசியுடைய உயிர் பாதுகாக்கப்படும் சொன்ன பொழுது ரொம்ப அந்த பெண்மணி இறக்கப்பட்டு வந்து மரணத்திற்கான ஈட்டு தொகையை பெற்றுக்கொண்டால் அரசிக்கு உயிர் கொடுத்தாள் என்பது வரலாறு. ஒரு கால் அந்த பெண்மணி மட்டும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் இன்னும் இந்த நேரத்தில் வரலாறு இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த மரணத்திற்கு பகரமாக, ஒரு இந்து சகோதரருடைய மரணத்திற்கு பகரமாக மன்னருடைய மனைவியின் மரணம் நிச்சயிக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, மன்னருடைய மனைவியின் உயிர் வாங்கப்பட்டது என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அன்பு குறித்தவர்களே, இதுதான் இஸ்லாமிய நீதி, சமநீதி. யாராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இவர் உயர்ந்தவர், காசு படைச்ச அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும் சமநீதி வழங்குவதுதான் இஸ்லாம். அன்பு குறித்தவர்களே, இஸ்லாமிய தீர்வு முறைகள் மட்டும்தான் அனைத்து கால மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கும். இப்ப எத்தனையோ தீர்ப்புகள் நீதிமன்றங்கள் வழங்கினாலும் அது ஒரு சாராருடைய மனதில் வைத்துக் கொண்டு இன்னொரு சாராருக்கு வஞ்சகமாக அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய தீர்ப்புகளைத்தான் நம்ம பார்க்கிறோம். எப்பொழுது இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்படுகிறதோ, எல்லோரும் சமம், அனைவரும் சமம் என்ற கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் நீதிமன்றங்கள் நீதமான முறையில் தீர்ப்புகளை வழங்குகிறதோ, அப்பொழுதுதான் இந்த இந்திய திருநாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நிலைத்திருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட கால மாற்றத்தை வெகு விரைவில் கொண்டு வருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.